வீடு தேடி வந்து என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்க. நீங்க யார் இதெல்லாம் கேக்குறதுக்கு? மேடம், நாங்க ஒன்றும் வேலை வெட்டி இல்லாம வந்து விசாரிக்கல. உங்க வீட்டு மருமகளை வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு குடும்பத்தோட சேர்ந்து சித்திரவதை பண்றதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்காகத்தான் விசாரிக்க வந்திருக்கோம். சி சார், முதல்ல நீங்க யாரு வீட்டுக்கு வந்து என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? நீங்க நினைக்கிற மாதிரி இந்த வீட்டுல மருமகளும் இல்ல, யாரையும் அடைச்சும் வைக்கல. நீங்க தயவு செஞ்சு உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா? சுந்தரவள்ளி மேடம், நீங்க பெரிய தொழிலதிபராக இருக்கலாம், சொசைட்டியில் உங்களுக்கு பெரிய பேரு மரியாதை இருக்கலாம். ஆனா அதுக்காக போலீஸ்க்கு ஒத்துழைப்பு தராம இப்படி பேசுறது அவ்வளவு நல்லா இல்ல. வேற எப்படி பேச சொல்றீங்க? நீங்க பாட்டுக்கு எங்க வீட்டு வாசலுக்கு வந்து கண்டதையும் கேப்பீங்க, நாங்க அதுக்கு உங்களுக்கு பதில் கொடுத்துக்கிட்டே நிக்கணுமா? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். சரி விடுங்க, எதுக்கு இந்த ஆர்குமெண்ட்லாம்? நீங்க கிளம்புங்க, நான் வந்து ஏசி கிட்ட பேசிக்கிறேன். மேடம், நீங்க ஏசி கிட்ட பேசுங்க, டிசி கிட்ட பேசுங்க, அது உங்க இஷ்டம். ஆனா நான் எங்களுக்கு வந்த கம்ப்ளைண்ட்டை பத்தி விசாரிச்சு ரிப்போர்ட் கொடுத்தே ஆகணும். முதல்ல நந்தினிங்கிற அந்த பொண்ணு எங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. ஐயா, என் பொண்ணை காணான்னு சொல்றாங்கய்யா. முந்தானத்து ராத்திரி வீட்டை விட்டு போன பிள்ளை இப்ப வரைக்கும் காணாமையா. எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கயா. நீங்க யாரு? ஐயா, நான் தாயா நந்தினியோட அப்பா. இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே ஓடி வந்திருக்கேன் ஐயா. என் பிள்ளை பாவம் ஐயா, அதுக்கு இந்த ஊர்ல தெக்கு வடக்கே தெரியாது. எப்படியாவது என் பிள்ளைய கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கய்யா. என்னமோ அப்படி ஒரு பொண்ணே இந்த வீட்டில் இல்லைன்னு சொன்னீங்க. பொண்ணோட அப்பாவே காணான்னு சொல்றாரு. யோ, இவங்க சொல்றதெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாது. இங்கதான் ரூம்ல எங்கேயாவது அடைச்சு வச்சிருப்பாங்க. நீங்க போய் சர்ச் பண்ணுங்க. ஓகே சார். சார் சார் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு நிமிஷம். வீட்டில எல்லாம் தேட வேண்டாம். நந்தினி இங்க இல்ல. இங்கே இல்லைன்னா அப்புறம் எங்க? தெரியல சார். திடீர்னு வீட்டை விட்டு போயிட்டா. நாங்களும் எல்லா இடத்துலயும் தேடிட்டோம், எங்கேயுமே கிடைக்கல. அப்போ காணாம போய் 2 நாள் ஆகுது. ஏன் இது வரைக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கல? சார், நாங்களே தேடி பார்த்துட்டு இருந்தோம். போலீஸ் வரலன்னா அப்படியே முடி மறைச்சிடலாம் முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? கான்ஸ்டபிள், இவங்க சொல்றத நம்ப முடியாது, வாங்க போய் தேடி பார்க்கலாம். ஓகே சார். சார் வேண்டாம் சார். சார் இருங்க சார். மாதவி, என்ன மாதிரி சீக்கிரம் வாங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சுந்தரவள்ளி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. நீங்க 2 பேரும் மேல ரூம்ல போய் தேடி சரிங்க பாருங்க. சார். கீழ இருக்க ரூம்ஸ் எல்லாம் பாருங்க. கம் ஆன் குயிக். பாருங்க, ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளுங்க. இங்க யாரையும் நாங்க அப்படியே அடைச்சு வைக்கல. ஐயோ சார், சார், என்ன சார்? ஒரு நிமிஷம் நாங்க சொல்றத கேளுங்க சார். நந்தினி இங்க எங்கேயுமே இல்ல சார். சார் சொல்றத கொஞ்சம் கேளுங்க சார், ப்ளீஸ். தேவையில்லாம உங்க டைம் வேஸ்ட் பண்றீங்க சார். சொல்றத கேளுங்க சார். சார், அவங்க தேடுறபடி தேடிட்டோம். நீங்க வந்து உட்காருங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க அடைச்செல்லாம் வைக்கல சார். உட்காருங்க சார், உட்காந்து பேசலாம். சார், என்ன நீங்க அவரை அனுப்புற வழியை பாப்பீங்கன்னு பார்த்தா அவரை உட்கார வச்சு பேசிட்டு இருக்கீங்க. சுந்தரவள்ளி, நீ கொஞ்சம் பேசாம உட்காரு. ஒரு நிமிஷம் உட்காரு. எப்ப பார்த்தாலும் என்ன சமாதானப்படுத்துறதுல இருங்க. சார், பக்கத்துல எங்கேயாவது போயிருப்பா, வந்துருவான்னு நினைச்சோம். அவ காணாம போயிருப்பான்னு தெரிஞ்சா நானே ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பேன் சார். பொண்ணோட அப்பா வர சொல்லுங்க. சிங்காரம். ஐயா, சிங்காரம். ஐயா, உங்க பேர் என்ன? எந்த ஊரு? என் பேர் சிங்காரங்கய்யா. ஊர் பட்டுக்கோட்டை. என் பிள்ளை இங்க கட்டி கொடுத்துருக்கம்யா. கட்டி கொடுத்துருக்கீங்களா? சொல்லுங்க. என் பிள்ளை விஷயம் தெரிஞ்சு இப்பதான் ஓடியாந்தேன். ஏங்க, உங்க பொண்ணு 2 நாளா காணாங்கிற விஷயத்த உங்களுக்கு யாராவது சொன்னாங்களா?
என்ன அவங்கள பார்க்குறீங்க? உங்களை தானே கேட்டேன், பதில் சொல்லுங்க. இல்லைங்கய்யா, நான் வேற வகையில தெரிஞ்சுதான் வந்தேன். ஓ, அப்போ பெத்த தகப்பனுக்கு தெரியாம யாருக்கும் தெரியாம மறைக்க பார்த்துருக்கீங்க.